சரி RC சர்க்யூட். இப்போ நல்லா பாருங்க டோட்டல் வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் R பிளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் C. அகைன் இது வெக்டோரியல் ஃபார்ம்ல சொல்றேன். கரெக்டா? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? வெக்டோரியல் ஃபார்ம்ல. ஏன்னா ஸ்கேலர் ஃபார்ம்ல எழுதுறப்ப நம்மளுக்கு அந்த ரூட் ஆஃப் வந்துரும். கரெக்டா இல்லையா? RMS பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. இங்க பாரு இதுதான் டோட்டல் வேல்யூ. சரியா? இந்த இடத்துல எழுதுனது என்னது? வெக்டார் ஃபார்ம். சரியா? அதுக்கு நீ வெக்டாரே போடலாம் இல்லனே. வோல்டேஜ் வெக்டார் போடுற பைத்தியக்காரன் நானா தான் இருப்பேன். டேய் வோல்டேஜ் வுட்லேயே வெக்டார் இருந்துச்சுன்னா காட்டு, நான் பாத்துக்கிறேன் ஒரு தடவை. நான் பாத்துக்கிறேன் அவங்க வந்து இப்படியே எழுதிருக்காங்களா இல்ல இந்த ஈக்குவேஷன் ஒமிட் பண்ணிருக்காங்களா இல்ல. நீ அமைதியா கடை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க டை போல இன்னைக்கு ஸ்கேலான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நாய் இந்த வாய் பேசுது. சத்தியமா 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 சொல்லு. முகேஷ் எஸ் வெக்டோரியல் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நல்லா பாரு நான் அது சைட்ல சொல்லிட்டேன் கரெக்டா. பட் அவங்க பார்த்தனா இந்த இடத்துல போல்டு பண்ணிருக்கான் பாரு. எதுக்காக போல்டு பண்ணுவாங்க எப்பயுமே புக்ல? வெக்டார் ஃபார்ம்க்காக தான் போல்டு பண்ணுவாங்க. 11th சொல்லியிருப்பேனே. 11th கவனிச்சாதான் தெரியும். இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கு பாரு. நான் உனக்கு நடத்துறப்ப சொல்லியிருப்பேன் எதுக்கு போல்டு பண்ணுவாங்க. கோடு போடுறது கஷ்டம். இதே உட்காந்து நான் யோசிச்சு பாருனா போல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ வெக்டார். கரெக்டா? அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணிடலாம். புரியுதா? இப்பதான் அதுவே தெரியுது. சரியா? பட் நான் சைடுல உனக்கு சொல்லிட்டு இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? வெக்டார் ஃபார்மேட். பேசிக்கலி அப்ப நீ உடனே இது கேட்ப இது வெக்டார் அப்படின்னு கேட்டா இது வெக்டார் கிடையாது. நம்ம ஃபேஸர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். கரெக்டா? இல்ல இப்ப சைன் காசுன்னு நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதான்டா சொல்ல போறேன் நெக்ஸ்ட். நீயே கவலைப்படுற. சரியா? புரியல? எது புரியல? நீங்க அமைதியா கடை நல்லா பாரு. இப்ப என்னன்னா என்னோட கரண்ட் இதான் என் கரண்ட். சரியா? இது என்னோட கரண்ட். டேய் இது என்னது? ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்கு. ஏன்னா இங்க ரெசிஸ்டர் இருக்கா? ரெசிஸ்டர் இருக்கா இல்லையா? ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்கிறது எப்படி இருக்கும்? சேம் இன் ஃபேஸ். வெரி குட். அப்ப இது வந்து வோல்டேஜ் ஆஃப் தி ரெசிஸ்டரா? வோல்டேஜ் ஆஃப் கெபாசிட்டர் எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். என்ன 90 டிகிரி கரண்ட் லீடிங் மேலே கீழேயாடா? இது வோல்டேஜ் கரண்ட் கரண்ட் லீடிங். கரண்ட் வோல்டேஜ் கரண்ட் will be leading. அப்ப வோல்டேஜ் கீழ இருக்குமா? இது என்னது? VC. சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா இது R னா இது என்ன? XC. கரெக்ட்டா இல்லையா? XC. கரெக்ட்டா? தெளிவா சொல்லிரணும். இது என்னது? இது என்னோட டோட்டல் வோல்டேஜ். இந்த ஆங்கிள் வந்து இல்லனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன்னா Z. இந்த ஆங்கிள் என்னது? Phi. புரியுதா? அப்ப நல்லா பாரு. போன தடவை கரண்ட் விட வோல்டேஜ் கொஞ்சம் மேலே ஏறிச்சு. இப்போ வோல்டேஜ் கரெக்ட்டா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாருங்க. சப்போஸ் இன் டர்ம்ஸ் இந்த வெக்டர் ஃபார்ம்ல இந்த V எழுதுறேன். இந்த V நீ எப்படி எழுதிக்கலாம்? v1 square plus v2 square plus 2v1 v2 cos theta 2v1 v2 cos theta 0 ஆயிரும். ஏன் 90. அப்ப என்னோட V பார்த்தனா root of vr square plus vc square. புரியுதா? in terms of resistance போடுறேன். அங்கேயே எடுக்கல. இங்க வா. இங்க வா எந்திரிச்சு வா. நோட் எடுத்துட்டு வா. நோட் எடுத்து. இப்பதான் நீங்க அங்க நிக்க வச்சு எதுமே வேலை கொடுத்தீங்க. நோட் எங்க? டென்ஷனா இருக்கீங்க.
எனக்கு மட்டும் தான் ப்ரோ புரியும். ஆர்சி சர்க்யூட் ஆர்எல் சர்க்யூட் எங்க அது இங்க இருக்கு. இந்தா ஆஹா அந்த இங்க இருக்கேன். இதுக்கு அடுத்து எங்க அதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். இது என்ன இருக்கா ரூட்டுக்குள்ள இருக்கா இப்ப என்ன எழுதல நீங்க ரூட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னீங்கன்னா இங்க பண்ணிட்டு நான் இங்க பண்ணல அப்படினு ஏதோ சொன்னீங்க. சொன்னீங்க அந்த கேஸ் ரூட் சொன்னாங்க. முகேஷ் கூட ரூட்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுடா ப்ரோ நான் ஆர்எம்எஸ் சொன்னேன் ப்ரோ அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் நான் எஃபெக்ட் இங்க ரூட் போட்டுருக்கேன் அங்க போடல ஏன் ஒரு ரீசன் சொன்னீங்க? சொல்லிட்டு நான் ரீசன் சொன்னேனா அப்ப போய் உட்கார்ந்து யோசி பைத்தியம் மாதிரி என்ன எல்லா இடத்துல கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 1 minute 44 ஆமா 1 மினிட்ல தான் நடத்தி இப்பதான் ஆரம்பிச்சேன் புரியுதா 1 மினிட்ல நல்லா பாரு இது I Z ஆ ப்ரோ நான் புரியல சொல்லிட்டு சொல்லுங்க. டேய் V is equal to IR ஆ இந்த ஏன் ரூட் போடல? மாங்கா பத்து இங்க எங்கடோ இப்பதானே ரூட் காமிச்சிட்டு வந்தவனே இது ரூட்டே இல்லையாடா ஸ்கேலார் ரெப்ரசன்டேஷன் முன்னாடி பேஜ் மட்டும் போங்கலே இங்கே போடல. இது வெக்டார் ஃபார்ம்னு சொன்னேன் ஓகே ஓகே இது வெக்டார் ஃபார்ம்னு சொன்னேனா இல்லையாடா ஓகே என்னடா பிரச்சனை இந்த பொண்ணுக்கு பிசிக்ஸும் புரி இது கரெக்ட்டா இத வந்து IR² னு எழுதிக்கலாமா I²R² இத I² C² I வந்து வெளிய எடுத்துட்டு கேன்சல் ஆயிருமா அப்ப Z என்ன கிடைக்குது root of R² plus XC². கரெக்ட்டா யாரே அகைன் cos phi என்ன cos phi of I/D VR by adjacent by hypotenuse போன தடவை என்ன ஃபார்முலா வந்துச்சு அதே ஃபார்முலாடா VR by V R by Z இதே ஃபார்முலா வந்துச்சா இல்லையா tan phi க்கு அதே ஃபார்முலா வராது அங்க xl இருக்க இடத்துல என்ன போடணும் இங்க xc by VR xc by VR எப்பறா வரும் அமைதியா பண்ணடா புரியுதா இதே தானே வந்துச்சு பவருக்கு அதே ஃபார்முலா சரியா பவர் போன டைம் என்ன வந்துச்சு அதே ஃபார்முலா பவருக்கு power equal to I0 V0 by 2 cos phi. சரியா நோட் பண்ணிக்காத அப்புறம் ஏன் ரூட் போடல ஏன் ரூட் போட்டிருக்கீங்க உயிர் எடுப்பா இது எத்தனை தடவை சொன்னேன் இது வெக்டோரியல் ஃபார்ம் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணியாச்சு அமைதியா கடடா என்னடா இது ஃபர்ஸ்ட் பேஜ்ரா இது செகண்ட் பேஜ்ரா ப்ரோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பிபிடி பார்க்கறப்போ வரும் சோ நீங்க வந்து ஸ்கேலார் அது வெக்டோரியல் ஃபார்ம்ல நான் எழுதிரணும் ஏன் தெரியுமா நான் எழுதணும் அந்த பொண்ணு கிளாஸ்ல ஃளைட் செஞ்சிக்கிட்டு இருக்கா எடு வெளியே எடு வெளியே எடு இங்க பாரு நான் உட்காந்து இங்க எழுதணும் ஏன் ஏன்னா இந்த பொண்ணு உட்காந்து கிளாஸ்ல அப்பதான் நான் ஃளைட் செஞ்சு பறக்க விட முடியும் அந்த பொண்ணுக்கு வந்து சூரியனை போட்டு சூரிய மாதிரி அவங்க ஒரு ஆசை எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் இங்க பாரு பின்னாடி நான் எவ்வளவு அழகா ஃபார்முலா கொடுத்திருக்கேன் V is equal to IR எந்த கிளாஸ்ல ராக்கெட் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தின பேப்பர் டெரிவேஷன் ராக்கெட் சைஸ் ராக்கெட் ஏன் தாத்தா அவங்களோட சிறப்பு வார்த்தை முன்னாடி சொல்லல क्वेश्चन சால்வ் பண்ணி கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம் ஃபார்முலா டேபிள் மட்டும் கொடுத்துட்டு